ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஆல் பர்பஸ் கிரேவின்னு சொல்லலாம், இல்லைன்னா மல்டி பர்பஸ் கிரேவின்னு சொல்லலாம். இந்த ஒரு கிரேவி மட்டும் இருந்தால் போதும், 20-30 வகையான குழம்புகள் நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். காலையில் அவசரமாக செய்கிற சமையலுக்கு இந்த ஒரு கிரேவி மட்டும் இருந்தால் போதும். ஒர்க்கிங் உமன்ஸ் இதை மட்டும் செஞ்சு வச்சுட்டா போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம சமையல் முடிச்சிடலாம். நம்ம இந்த ஒரு கிரேவி வச்சு வெஜ் நான்வெஜ் எல்லாமே செய்ய முடியும். பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம், அப்புறம் கேப்சிகம், சன்னா, முட்டை கிரேவி கூட செய்ய முடியும். இப்போ இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு இதில் 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், ஏன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறோம். ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 3 துண்டு பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, 7 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 15 போல் பூண்டு எடுத்திருக்கேன், அதில் பாதி அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவிக்கு பெரிய வெங்காயம் மட்டும்தான் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் 3/4 கிலோ அளவுக்கு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டும் கலரும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளரி விதை சேர்த்துக்கோங்க. இப்போ 10-15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரிக்கு பதிலாக நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணி நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இதில் முந்திரி வெள்ளரி விதையெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதில் நான் கரம் மசாலா தூள் சேர்க்கவே இல்லை. நம்ம ஏற்கனவே ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்கனால நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்கலை. இந்த தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நிறைய எண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம எண்ணெயில் டைரெக்டாக சேர்க்கும்போது கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்குறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறனால நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்து வந்துடும். 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இதில் நான் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை நல்லா வலிச்சிட்டு தான் சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி அலசிட்டு சேர்த்தேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருந்தேன். ரெண்டுமே வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துருந்தேன். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட எண்ணெய் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போடாமல் விட்டோம்னா வெளியில் நல்லாவே தெரித்து வரும், அதனால் மூடி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தெரித்து இந்த மாதிரி கொதித்து வேகும்போது மூடியிலே நிறைய தெரிச்சிருக்கு பாருங்கள், அந்த மாதிரி வெளியிலையும் தெரிக்கும். அதனால் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இடையிடையே எடுத்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால அடி பிடிக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதனால் அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆகும். நம்ம கிரேவியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு
மூடி போட்டு வேக வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்திருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வந்தால் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியை யூஸ் பண்ணி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு வெண்ணெய் நல்லா உருகினதும் நம்ம கிரேவி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தாலே போதும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்துட்டோன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சமாக நம்ம க்ரீம் சேர்த்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிட்டோம். அடுத்து கேப்சிகம் சேர்த்துட்டு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு வெங்காயம் குடமிளகாய் ரெண்டையும் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம கிரேவி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதித்ததும் நம்ம பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பன்னீர் கேப்சிகம் கறி ரெடி ஆயிடும். இந்த கிரேவி வச்சு நம்ம சன்னா மசாலா செய்யலாம், பட்டாணி சேர்த்து செய்யலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வெஜிடபிள் மசாலா கூட செய்ய முடியும். நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா எக்கு இல்லைன்னா சிக்கன் வச்சு கூட இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ் கிரேவியை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது 10-15 நாள் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்களா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களே இந்த மாதிரி ஆல் பர்பஸ் கிரேவி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.